1867 ஆண்டு டேவிட் கார்மைக்கேல் மற்றும் கேத்ரின் கார்மைக்கேல் இவர்களுக்கு மகளாக பிறந்தவர்தான் ஏமி கார்மைக்கேல். மிகுந்த பக்தி மிக்க குடும்ப பின்னணியை கொண்டிருந்த ஏமி இயேசுவை தன் சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டார். ஒரு நாள் மாலை வேளை ஏமி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளை, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார். புறப்பட்டு போ. ஆகட்டும் ஆண்டவரே என்றார் ஏமி. 1892 ஆண்டு தனது பெற்றோரிடம் தேவனுடைய அழைப்பை பற்றி கூறிவிட்டு மிகுந்த அர்ப்பணிப்புடன் தேவனுக்கு பணி செய்ய வேண்டும், அவருக்கு சேவை செய்வதே நம்முடைய இலக்கு என்றும் 1895 ஆண்டு இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஏமி. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தேவன் அவர்களுக்கு பலனளித்தார், அவருக்கு கைகூடியது. 1895 ஆண்டு இந்தியா வந்தடைந்து தனது மிஷனரி பயணத்தை அவருடைய 25 வயதில் ஆரம்பித்தார் ஏமி. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்த மக்களிடையே தனது மிஷனரி பயணத்தை அவருடைய 25 வயதில் ஆரம்பித்தார். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். பின்னர் அவர் தமிழ் கற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டோனாவூர் என்ற இடத்திற்கு வந்த ஏமி தனது ஊழியத்தை அங்கு ஆரம்பித்தார். ஏமியிடம் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பால் பலர் தொடப்பட்டனர். அப்படி தொடப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் பொன்னம்மாள், செல்லம்மாள். இவர்களும் அவருடன் ஊழியத்தில் இணைந்து கொண்டனர். ஏமி அம்மாவோடு சேர்ந்து எல்லா ஊழியங்களுக்கும் பொன்னம்மாள் மற்றும் செல்லம்மாள் சென்றனர். அக்காலத்தில் தென் இந்தியாவில் தேவதாசி என்ற பழக்கத்திற்கு இளம் பெண்களும் சிறுமிகளும் உட்படுத்தப்பட்டனர். அம்மக்களை மீட்கவோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவோ யாரும் முன்வராத வேளை ஒரு நாள் திடீரென்று ஒரு சிறு குழந்தை, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை பிடிக்க வாராங்க என்று ஏமியிடம் ஓடி வந்தது. அம்மா, நீங்க ஊருக்கு புதுசுமா, இங்க நம்ம இந்தியால தேவதாசின்னு சொல்ற ஒரு முறை வழக்கத்துல இருக்குமா? சிறு வயதிலேயே பெண் பிள்ளைகளை கோயிலுக்கு என்று பொட்டு கட்டி நேர்ந்து விடுவாங்கம்மா. ஐயோ, இந்த சின்ன பிள்ளையவா கோயிலுக்கு வித்துருவாங்க? இவங்களை காப்பாத்தணும், இவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி எடுத்து சொல்லணும். இது நம்மேல் விழுந்த கடமை. வாங்க, நம்ம இப்பவே இதற்காக சேர்ந்து ஜெபிப்போம். நாம் போராடி ஜெபித்தால் தேவன் நமக்கு பதில் தருவார். அவர்கள் ஜெபித்து செயல்படுவோம் என்று கூறினார் ஏமி. இவர்களை நட்சத்திர கூட்டம் என்று அழைத்தனர். இந்த சமுதாய பெண்களின் நிலையை ஏமி கார்மைக்கேல் மிகவும் பாதிக்கப்பட்டார். டோனாவூர் ஐக்கியம் என்ற ஸ்தாபனத்தை டோனாவூர் என்ற தமிழகத்தின் தென் கோடியிலே தொடங்கினார் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். இந்த சமுதாய பெண்களின் நிலை ஏமி கார்மைக்கேலை அதிகமாக பாதிக்க டோனாவூர் ஐக்கியம் என்ற ஸ்தாபனத்தை டோனாவூர் என்ற தமிழகத்தின் தென் கோடியிலே தொடங்கினார் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். அங்கு அவர் திக்கற்றோர், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தோரை தேடி சென்று கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறினார். ஆதரவில்லாத இருந்தவர்களுக்கு புகலிடம் கொடுத்தார். இன்றும் டோனாவூர் ஐக்கியம் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாழ்வளித்து வருகிறது.
பலருக்கு இயேசுவின் அன்பை குறித்து எடுத்து கூறினார் ஏமி கார்மிகேல் அம்மையார். அவர் செய்த ஊழியத்தின் பலனாக பலர் இயேசுவை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். அப்பொழுது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயம். உலகமே போரினால் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏமி கார்மிகேல் அம்மையார் அங்குள்ள கிராம மக்கள் உதவியுடன் ஒரு மணிக்கூண்டு ஒன்றை நிறுவினார். டோனாவூரில் இன்றளவும் அந்த மணிக்கூண்டு இருக்கிறது. அதை நிறுவியதற்கு முக்கிய காரணம் சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அவர் நிறுவினார். அனைவரும் அவர் கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டனர். இவ்வாறு தேவனுக்கு பணி செய்துவிட்டு 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஏமி கார்மிகேல் அம்மையார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஏமி அம்மாவை போலவே வாழ்வில் நசுக்கப்படும் பெண்களுக்கு உதவியாக வாழ உங்கள் வாழ்நாட்களை அர்ப்பணிப்பீர்களா?